வணக்கம் பிரீதி. காணும் பொங்கலை கொண்டாட சுற்றுலா தலமான ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் ஏற்காடு இங்கு ஆண்டுதோறுமே சுற்றுலா பயணிகள் குறிப்பாக இந்த ஏழை ஈழன் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் வருவது வழக்கம். பொங்கல் விடுமுறை தொடர் விடுமுறை காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கினர். குறிப்பாக இன்று காணும் பொங்கல் என்பதால் காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டை நோக்கி குவிந்து வருகின்றனர். ஏற்காட்டில் தற்பொழுது அதிக அளவில் பனிப்பொழிவு காணப்படுவதால் அதிகமான குளிரும் நிலவி வருகிறது. குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்து கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இங்குள்ள கிளியூர் நீர்வீழ்ச்சியில் நீராடி வருகின்றனர். அதே போல அண்ணா பூங்கா, படகு இல்லம், ரோஜா தோட்டம், பொட்டானிக்கல் கார்டன், சேர்வராயன் கோயில் என பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர். மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் ஏற்காட்டில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதால் இங்குள்ள ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள், வியாபாரிகள் என பல தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதே போலதான் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணை பூங்கா, எடப்பாடி பகுதியில் உள்ள பூலாம்பட்டி சுற்றுலா தலம், ஆத்தூர் பகுதியில் உள்ள முட்டர் நீர்வீழ்ச்சி என அனைத்து சுற்றுலா தலங்களிலுமே பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. குடும்பத்துடன் குவிந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர்.